யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் SIR பணிக்கு பின் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் இறந்தவர்கள், இரட்டை குடியுரிமை, குடிபெயர்ந்தவர்கள் என காரணம் கூறியுள்ளனர். இடம்பெயர்ந்தவர்களை நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக சேர்க்கப்படுவர். எனவே இடம்பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தான் வரும் தேர்தலில் இருப்போம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தான் இடம்பெற்றுள்ளோம் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் வரும் தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி ஆகிய ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு தொகுதி ஒதுக்க கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவது என முடிவெடுத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி, கோவாவில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளோம். கலைஞர் காலத்தில் கொடுத்தது போல அதே பாணியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பின்பற்றி 16 தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும். அதில் 5 தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்க வேண்டும் என கேட்போம் என்றார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தான் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வாதாடி சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து, இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர். அங்கே வசிக்கக்கூடிய இந்து, இஸ்லாமியர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியை கெடுக்கக்கூடிய பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றார். மேலும் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம். சிறுபான்மையினர் ஆதரவு திமுகவிற்கு தான் இருக்கிறது. எங்களது 8000த்திற்கும் மேற்பட்ட மசூதிகளை மையமாக கொண்டிருக்கக்கூடிய மஹல்லா ஜமாத் சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள். அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்கு தான். தவிக உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். இப்ப அந்த இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டேன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. இதேதான் இந்த இங்க பாண்டிச்சேரியிலும் சொல்லியிருக்காங்க. இங்க 77 லட்சம் 77,000த்துக்கு மேற்பட்ட வாக்காளர் நீக்க எங்கேயும் பெற்றிருக்காங்க. இப்ப வாக்காளர் நீக்க போது அவங்க சொன்ன கருத்து வெளியிட்ட அம்சம் என்னன்னு சொன்னா, இறந்து போன லிஸ்ட்டை நீக்கிட்டோம். ஒண்ணு ஓகே, டபுள் என்ட்ரி உள்ளவங்களே நீக்கிட்டோம், வரவேற்க வேண்டியது. மூணாவது, இடம்பெயர்ந்தவர்களையும் நீக்கிட்டோம்னு சொல்றாங்க. இடம்பெயர்ந்தவர்கள்னா ஒரு இடத்த விட்டு இன்னொருத்துக்கு போயிருப்பாங்க. இடம்பெயர்ந்தவருடைய வாக்குரிமை இல்லைன்னு சொன்னா அவருடைய குடியுரிமை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு முறையாகும். ஆக இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நீக்கப்பட்டவர்களை அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் புதுவையை சார்ந்த அனைத்து திருச்சபை போதகர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் கலந்து கொண்டனர். இதில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்தான ஆடல், பாடல் மற்றும் குறும் நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்தனர். விழாவிற்கு பாஸ்டர் பால் விக்டர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை மக்களுக்கு வழங்கினார். இதில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின், அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் புதுவை மாநில தலைவர் பாஸ்டர் ஜாய் மற்றும் துணைத் தலைவர் பாஸ்டர் டேனியல், மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ரவி ஜோசப், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மீட்பரசன், மாநில பொருளாளர் பாஸ்டர் சகரியா, மாநில செயலாளர் பாஸ்டர் சுந்தர்ராஜ், தேசிய இளைஞர் அணி துணை செயலாளர் பாஸ்டர் வேதா மற்றும் மாநில மண்டல தலைவர் டேவிட் வெங்கடேசன், மாநில செயல் தலைவர் பாஸ்டர் தேவகுமார், மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் விங்லர் சாலமன், வழக்கறிஞர் எபினேசர், தேசிய வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா மற்றும் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மருத்துவருமான நாராயணசாமி, வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் 2 முறை பாஸ்கர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனையடுத்து 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அவரை சொல்லலாம் சார் விடுங்க. நீ தெரியல பேச தெரியல பாருங்க. நம்முடைய இந்த இணைப்புக்காக மத்தியிலே இருந்து மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் இந்த புதுச்சேரியை தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதற்காக தன்னை கவனம் கொண்டு கொண்டு வேலை பணியாற்றி கொண்டு எப்படி பண்றது, அவர் எப்படி நெருங்க முடியும் அப்படின்னா நிறைய கேட்பாரு. எனக்கு மேல பேசுறது கூட புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது குற்ற சம்பவங்கள் மற்றும் கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நல்லவாடு மற்றும் பூரணாங்குப்பம் ஆகிய 2 கிராம மக்களுக்கிடையே பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொது இடங்கள், கடற்கரை பகுதிகளில் மது அருந்துவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையை அறிந்த தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் அவர்களின் தலைமையில் காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் ஜெயகுருநாதன், முருகானந்தம், ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் நல்லவாடு கடற்கரை பகுதிகளில் திடீர் சோதனை நடத்தினர். மேலும் புதுக்குப்பம், பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம், கொருக்குமேடு, தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் பகுதிகளில் காவல்துறையினர் திடீரென்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. சூர்யா அங்க வண்டியில போயிடு. ஆளு இருக்கு. ஹலோ. நான் சாப்பிட்றேன். சிறு வயதில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தி வருகிறது.
உலகத்தில் உள்ள 200 நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், கோவில் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்க முகாம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் நாராயணன் மற்றும் மருத்துவர்கள், மேலும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் தலைவர் இளையராஜா, பொருளாளர் ராஜேஷ், திட்ட தலைவர் கார்த்திக் மற்றும் குழு உறுப்பினர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சார் சார் ஓகே. புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழிச்சாலையுடன் இணைக்கும் பணிக்கு 35,38,000 ரூபாய் என ரூபாய் 6 கோடியே 15 லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், அயலக அணி தலைவர் தாகா, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் அக்பர் மற்றும் சபாபதி கலியபெருமாள், ராஜி, பாண்டியன், ஜனா, ராதாகிருஷ்ணன், பாலகுரு, ஹரி, என்னது சலாவுதீன், ராஜேந்திரன், ஜீவா, பரதன், கார்த்திகேயன், கோவிந்தசாமி, அன்பு, அருண், லக்ஷ்மணன், ராமஜெயம், கோபிநாதன், ராமலிங்கம், குமார், வேலு, வீரகண்ணு, புவனேஷ், பூபாலன், கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாடி போவாங்க ஐயா, உட்காந்து கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்க. ஓகேவா? ஓகேண்ணா, ஓகே. அதெல்லாம் நாங்க ஓகே. நீ தந்தா செயல்படுறாங்க சீன் ஜெயில்ல அண்ணா ஒரு 4 பேர் சேர்ந்து போறீங்கண்ணா. மா நீ நவருங்கம்மா, இப்படி வாமா. வந்துருங்க. சூப்பர். மீதி ஒரு நாள் கல் வைக்கிட்டு நான்
ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அப்பகுதியில் இருந்த அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார். இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இருக்கும். கை பின்னாடி பின்னாடி வாங்கிட்டு வந்துருமா பாட்டிமா என்ன இடத்தையே மாத்திட்டீங்க. புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த மழையால் நகர மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் வாகனத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்திற்கு ஆளாவதுடன் கீழே விழுந்து படுகாயமும் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என்று காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனர் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் புதுச்சேரியில் பேசும் பொருளாகி உள்ளது. புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் சுய்ஃப்ரீன் வீதியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தபடி ஒருமுறை தளர்வு செய்து அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று அறிவித்தபடியும் மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையரும் வாக்குறுதி அளித்தவாறு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி காலை முதல் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இருந்த துறையாவது ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு ஆனால் இப்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் வருவர். இதனிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை ஜனாதிபதி வரவுள்ளார். இதற்காக புதுச்சேரியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வந்து தங்கும் சுற்றுலா பயணிகளின் சரியான முகவரி, ஆதார் கார்டுகளை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும். ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும். புத்தாண்டு அன்று நகர பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படும். அப்போது தங்கும் விடுதிகளுக்கு காவல்துறை சார்பில் QR கோட் வழங்கப்படும். அதன்படி ஹோட்டல்களில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் செய்ய அறிவுறுத்த வேண்டும். புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வைக்கும் போது போதுமான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி தரவும்
ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் 112 என்ற எண்ணை உதவிக்காக அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால் ஃபார்ம் C-ஐ பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பினால்தான் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வந்து சென்றார்கள், அவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரியவரும். அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் காவல் அதிகாரிகளை உடனே தொடர்பு கொள்ளலாம் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உரிமையாளர்களும் அவர்களின் கருத்துக்களை காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். பாண்டிச்சேரி ஹோட்டலியர் அசோசியேஷன் பிரசிடென்ட். தேங்க்யூ இன்வைட் பண்ணதுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இட்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்களும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்.